இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். இன்றும் அற்புதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாழாக்கிற அருவருப்பை குறித்து காரியம் செய்து சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்யணுமா? வாசிக்கிற என்ன செய்யணும்? சிந்திக்க கடவுள் சிந்திக்கணும். அப்படி சொன்ன காரியங்களை நிறைவேறிட்டு இருக்குது. தானியல் வந்து என்ன சொல்லுது? அருவத்தை குறித்து சொல்லுது. அருவத்தை எதை குறிக்குது? அந்தி கிறிஸ்துவை குறிக்குது. இந்த வசனம் வாசிக்கும் நம்ம சிந்திக்கணும்.
நம்ம வாசித்து அப்படியே விட்டுறக்கூடாது. வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்யணுமா, சிந்திச்சு பார்க்கணும். அது நிறைவேறு நம்ம என்ன செய்யணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கணும். வசனத்தை வாசித்து அப்படியே விடவே கூடாது. வசனத்தை வாசித்து சிந்திக்கணும். என்ன சொல்கிறேன், ஓசியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? பார்த்தீங்க என்ன செய்யணும், இந்த தரிசனம் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், உணரத்தக்க ஞானம் உள்ளவர் யார்? உணர்றோம், யோசிச்சு பாருங்க. வசனத்தை வாசிச்சுட்டு உணர்ந்து பார்க்கணும். கர்த்தர் வருகைக்கு எப்படி இருக்குது, இப்போ சொன்ன காலையில் நிறைவேறுது. நம்ம என்ன செய்கிறோம், நம்மளும் ஆயத்தமாக இருக்கணும். மற்றவங்களுக்கும் கர்த்தரை பற்றி நம்ம கட்டாயம் சொல்லணும், உணர்ந்து வாசிக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டுக்கு அடிக்கிட முடியும். அதான் 1 Corinthians 11 அதிகாரம் 21 வசனம் வாசிட்டு நம்மை தன்னைத்தானே என்ன செய்யும், நம்ம நிதானித்து பார்க்கணும். வாசிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தார். பார்த்தீங்களா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் என்ன செய்ய மாட்டோம், நான் இருக்க படவே மாட்டோம். இந்த உலகத்திலே நீங்கள் நிதானித்து அறிஞ்சு கருத்திருக்கிற ஒத்துக்கிறார். அதாவது தான் தாகிதரத்தை சொல்கிறாரு, நிறுத்தி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 139 23 வசனம் பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து, பார்த்தீங்க தாகிது எப்படி செவிக்கிறார், பார்த்தீங்க செவிக்கிற ஆண்டவரே தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே, பார்த்தீங்களா நமக்கு மாதிரி தரிசிச்சிருக்காரு. அந்த ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் சிந்தனையை சோதித்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழியே என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நிதானித்து பார்க்கணும். மற்றவங்கள நம்மே நிதானித்து பார்க்கணும். அப்பதான் நம்ம நாய் இருக்க வர மாட்டோம். பேச வரப்போறாரு, நம்ம கரெக்டாக இருக்கணும். ஆண்டு வருது ரொம்ப கம்மியாயிடுச்சு. முதல்ல விசுவாசம் நிலைச்சிருக்கணும். 2வது என்ன செய்யணும், நம்ம நிதானித்து நம்ம அறிஞ்சிக்கணும். வாசிக்கலாமா? 1 Corinthians 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்ம ஒரு நாள் நிதானித்து நம்மை நாமே நிதானித்து அறியும். நான் கரெக்டாக இருக்கிறேன்னா நான் பரலோகத்துக்கு போகணும், ஏசோ இப்போ வந்தால் நான் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். நம்ம உணர்ந்து பார்க்க, வசனத்தை வாசிக்கிற மாத்திரம் உணர்ந்து பார்க்கணும். அது யார் உணர முடியுமா? ஞானவன்னு தான் உணர முடியும். அப்படித்தான் வாசித்தோம். யோசிய 14:9 வசனம். யோசிய 14:9. இது உணரத்தக்க ஞானம் உள்ளவர்களா? அப்போ போயிட்டு ஆண்டவரே ஞானத்துத்தாரு, இந்த வசனத்தை வாசிக்கும் போது உணர எனக்கு வச்சுங்க ஆண்டவரை அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ ஆண்டவர் அறிவிக்கிற நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க முடியும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறி கொண்டிருக்குது. நீங்களான என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருந்த பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளைக்கு நம்ம ஆண்டவர் அறிவிக்கும் நம்ம ஆற்றல் எடுத்துக்கொள்ளப்பட்டால் வேண்டிய நம்ம பரலோகத்துக்கு போகணும் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாமே நிதானிக்கணும். நிதானித்து பார்த்தா ஆயத்தத்துக்குள்ள நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. 3வது நம்ம பார்க்கிறோம் மற்றொரு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனம். வீட்டு மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாயிலும் எடுக்கிறதுக்கு இறங்காது இருக்க கிழவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன். பார்த்தீங்களா, வயலுங்கிறது ஊழியத்தை குறிக்குது. நம்ம வீடுங்கிற மேலே உன்னதமான ஒரு வேலையில் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேவிற்கு ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரியாவும் பிலிப்பும் தோமாவும் பத்ரேமையும் மத்தேயும் அல்பேயின் குமாரனை யாக்கோப்பும் செலத்தேன் செய்யப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரர் யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகி மரியாளோடும் அவர் சகோதரருடன் கூட ஒருமனப்பட்டு செபத்திலும் வேண்டுதலிலும் பரிசிருந்தார்கள். மேபிட்டு அனுபவம் என்ன? செபத்திலையும்
வேண்டுதல் என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். செபத்தை விட்டு என்ன செய்ய இறங்கவே கூடாது. இப்ப செபம் பண்ற செபத்தோட என்ன செய்யணும்? கூட்டத்தான் செய்ய முடிய பேசக்கூடாது, குறையவே கூடாது. அதங்க வேத்துல வாசிச்சா இப்ப மத்திய 24:17-18 வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டில் எதையாயிலோ இருப்பதற்கு இறங்காதிருக்கு கிழவன். ஒரு வீட்டில் மேலே இருந்து எரிச்சு இறங்கக்கூடிய இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஒருமனப்பட்டு செபத்திலையும் வேண்டுதலையும் தருது. நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம செபத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கூடாது? ஒருத்தருமே இறங்கவே கூடாது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ செபிச்சிருக்கோம் அதை வரைக்கும் கூடத்தான் செஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? குறையக்கூடாது. முந்தி பரவாயில்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் இனிமேல் சரி செவ நேரத்தை நம்ம என்ன செய்ய அதிகமாக கூட்டிக்கணும். செவத்தை நம்ம செபிக்கிற செவத்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கக்கூடாது. அதான் உன்னதமான நிலை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கவே கூடாது. செவ நேரத்தை அதிகமாக நம்ம கூட்டிக்கொள்ளணும். பலவீனம் இருக்கும், வியாதிகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு இல்லை. அதை பார்க்க நம்ம என்ன செய்யணும்? செபிச்சுட்டே தான் இருக்கணும். ஜெயிச்சே தான் இனிமேல் வரும் இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாச மரணத்தை ஜெயிச்சு வர முடியும். அல்லேலூயா. செவம் மட்டும் விட்டு நம்ம செவத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கவே கூடாது. அந்த உன்னதமான நிலை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? இறங்கி கீழே வரக்கூடாது. கீழே வர பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் வாயிலிருந்துக்கிறப்ப என்ன செய்ய பாத்திரத்தை எடுக்க செய்யக்கூடாதா? பின்னிட்டு பார்க்கக்கூடாது, திரும்பவே கூடாது. அந்த வசனத்தை எடுத்து கருத்துட்டு முழித்து ஒப்பு கொடுத்துட்டு கற்றை விட்டு என்ன செய்ய திரும்பி நம்ம உலகத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால திரும்பி பார்க்கவே கூடாது. வேறு சொன்னா எபிரேயர் புத்தகம் 4:1 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசத்துக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க நம்மை ஒருவனும் அது அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படபடிக்கு பயந்திருக்க கடவோம். அல்லேலூயா. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு ஆண்டவர்? இளைப்பாறுதல பிரவேசிப்போன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள விடாததுக்கு பிசாசு பெரிய பிரச்சனை கொண்டு வருவான். அவன் தலையை உடைச்சவனு எந்த என்ன வந்தாலும் சரி நமக்கு இளைப்பாறுதல் தருவின் தேவை வாக்குப்படியிருக்க. அந்த இளைப்பாறுதல் விட்டு எரிச்சிடக்கூடாது, பின்வாங்கவே கூடாது. ஏன் பின்வாங்க கூடாது? எபிரேயர் புத்தகம் 10:38-39 விசுவாசனால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் யார் ஆத்மா பிரியமா இருக்காதா? கர்த்தருடைய ஆத்மா பிரியமா இருக்காது என்கிறார். நாமோ கெட்டு போக அவன் பின்வாங்க என்ன செஞ்சிருவான்? கெட்டு போக பின்வாங்குற நம்ம இப்ப கெட்டு போயிடும். பின்னாங்க என்ன செய்ய நம்ம கெட்டு போயிடுவோம். சொல்லுங்க, பின்னாங்க என்ன செஞ்சிருவான்? கெட்டு போயிடும். அதனால கெட்டு போக பின்வாங்க இராதனால் ஆத்ம ஈடற பார்த்தீங்களா? ஆத்மா நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஆத்மா ஈடேறணும். இருந்து வண்ணமே இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மா ஈடேறணும், வளரணும், பெருகணும். நாளுக்கு நாள் கற்றுட்டு நம்ம உறவு பழக்கணும், பெருகணும். கற்றோடு நம்ம ஆத்மா ஒரு நாளும் நம்ம இணைஞ்சு வாழ்ந்த துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கும் நமக்கு ஐக்கியம் பெருகிக்கிட்டே போகணும். ஆண்டு ஆத்மா நம்ம ஆத்மா ஒன்றரை கலக்கணும். அது கத்தடி வச்சு கத்தோட இசைந்திருக்கிறவ ஒரே ஆவி கத்திர ஆவி நம்ம ஒன்றரை இருக்கணும். நான் பின்வாங்கவே கூடாது. பின்வாங்கினா கெட்டு போயிடும். யாருனாலும் என்ன செய்யணும்? ஆத்மா ஈடேறணும். நம்ம ஆத்மா நாட்கள் பலன் கொள்ளணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நம்ம கத்திர வருக சமயம் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் ரட்சி முடிவன் நடை நினைப்ப ரட்சிப்பா ரட்சிப்பன் விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தரத்துல அன்பு நமக்கு தேவை. 2வது வசனத்தை வாசிக்கிற மாத்திர முன்னிருந்து கருத்து இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். நான் கருத்து கரெக்டாக இருக்கணும், என் வாழ்க்கை சரியா இருக்கா, நம்ம நிதானித்து பார்க்கணும். 3வது என்ன செய்யணும்? பின்வாங்க கூடாது. மே வீட்டில் செவத்துல இருந்து என்ன செய்ய குறையக்கூடாது. அதாவது செவந்தான் மே வீடு அந்த உன்னதமான நிலையிலிருந்து வேலை செஞ்சிடக்கூடாது, குறையவே கூடாது. அப்புறம் நமக்கு ஆண்டு இளைப்பார் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தம் இழந்து போகவே கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? நம்ம ஆத்மா பின்னாங்க யாருக்கு நம்ம பிரியமா இருக்க மாட்டாங்க? கத்து நம்ம பிரியமா இருக்க மாட்டாங்க. நம்ம ஆத்மா ஈடேறணும். அது மாத்திரம் இல்ல, லூக்கால் சுவிசேஷம் 9:62 லூக்கால் சுவிசேஷம் 9:62
திரும்ப பின்னிட்டு பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லையா? கதிரில இனிமே நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிக்கலாம். காரியஸ்தர்களா கதிரியா முடிங்க இப்படிதான் சொல்ல முடியும். கர்த்தர் ராஜ்யத்துக்கு செய்ய முடியாது, கதிரில இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன வந்தாலும் கர்த்தர் சொல்லி நம்ம பின்வாங்க கூடாது. அதனால செபம் பண்ணணும், அதிகமாக நம்ம செபம் பண்ணணும். நம்ம ஆண்டி கர்த்தர் அபிஷேகத்தை நிறைஞ்சி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? அவர் ராஜ்யத்துக்கு நம்ம இலைக்கதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு நாள் அவருக்கு நெருங்கி செய்யணும். மாற்றம் ஈடேறணும், நாட்கள் மாற்றம் வளரணும். ஒவ்வொரு நாள் நினைச்சு பின்வங்காது காத்துக்கணும். ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் நெருங்கி சிரிக்கணும். தன்மைதான் வேதனையின் காலம், பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக வரத்தான் செய்யும். அதை பார்க்காம கருத்துக்கு நெருங்கி ஜீவிக்கணும். அல்லேலூயா. அது கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைத்து நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம், சமாளித்து சந்துஷ்டியை தந்து காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் அவங்களை தொட வேண்டும் செபிக்கிறோமே, தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். பயப்படாத உன்னோடு இருக்கிற தேவையான உன் தேவைகளை பலப்படுத்தி உன் சகை முன் சொன்ன வாக்குத்தத்தின்படி இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றிமான எந்த நிலைச்ச எங்கள் பரம தகப்பனே அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். என் சேனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தியாகும்னு சொன்னீங்களே, என்னுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம். ஆண்டவரை இறங்குங்கப்பா. அப்பா இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க. நேசரிக்காரன் தாங்கி வழி நடத்த முடியாது கெஞ்சுக்கிறோம் அப்பா. அவங்க உள்ளத்தை பேசுங்கப்பா. கலங்காத தெரியாத உன்னோடய இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் உடைந்து இருக்காங்க சுவாமி, உள்ள உடைந்து அப்பா யாரும் எனக்கு ஆறுதல் சொல்லான்னு கலங்கிருக்காங்க தகப்பனே. நீங்க அவங்கள ஆற்றுங்க, பேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. நீங்க இறக்கங்களும் பிதாவும் சகல விதமான ஆறுதலும் தேவனாண்டவரை நீங்க ஆறுதல் படுத்துங்க சப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு வேலையை கட்டிட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல என் மகளுக்கு வயசாயிட்டே போகுது, ஒரு திருமணம் நடக்கலையேன்னு சொல்லி கலங்கிருக்காங்கப்பா. திருமண காரியத்தை வாய்க்க பிடித்தாங்கப்பா. இந்த காரியம் கர்த்தரால் சொல்லத்தக்கதாக நீங்க திருமணத்தை ஆயத்தப்படி தர முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. நீர் அதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்கிற என் தகப்பனே கோடா குடி ஸ்தோத்திர வச்சா செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வேலையில அப்பா ப்ரமோஷன் கிடைக்காத குடும்பங்கள் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலையில கன்ஃபார்ம் ஆகணும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்கிறாச்சா. அப்பா அமை நோக்கி நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுதந்திரடி சென்னீரே, மறுபடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சை மாற்றுகிறவரே உங்களை துதிக்கிறோம். குழந்தை பாக்கியில்லைன்னு சொல்லி கதறுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கி தந்து உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க, ஆசீர்வத்து உயர்த்துங்க. தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டுராச்சா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. அப்பா இறங்குங்கப்பா. எத்தனையோ பேர் வட்டி கடன் அடைக்க முடியாம தவிக்கிறாங்களே சப்பா. அவங்க அப்பா அவங்க கண்ணீரை துடைச்சி கடன் அடைக்க உதவி செய்யுங்க. நீங்க சொன்னீங்களப்பா வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறது என்று சொல்லி அவங்க வாழ்க்கையில வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க. நல்ல வீடு வாங்கணுமே நினைக்கிற குடும்பங்கள்ல அப்பா வீடு வாங்கி கொடுங்க. கர்த்தர் வீடு கட்டாவிட்ட கற்றவங்களை பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்ட காவல் விழித்திருக்கு சென்னீரே அப்பா. நல்ல வீடை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. வீடு கட்ட நினைக்கிறவங்க வீடு கட்டி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க அப்பா. அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். துணிந்த குடும்பம் அழைத்தரணும் ஐயாமை நோக்கி செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க. படிக்கிறவங்களும் ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்தவளும் உதவி செய்யுங்க சப்பா. பசுத்தாவியான தெய்வமே ஒவ்வொரு குலத்தையும் பசுத்தாவை நிரப்புங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது அவங்க உள்ளத்துல உடைய வசனம் ஆண்டவர் பேசுவீராக, பலத்த காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம். தேவனே அப்பாவை நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சுகிறோம். இறங்குங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தரணும் சொன்னீரே, ஐஸ்வர்யத்தை தந்து அவங்க ஆற்றி தேய்ச்சி ஆறுதல் படுத்துங்கப்பா. நிம்மதியும் சமாந்தி சந்தோஷத்தையும் கொடுக்க உம்மால மட்டும்தான் முடியும். நீங்க அப்படி கேட்பதற்காக கொடா குடி ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. வியாதி சுகமாக்க அப்பா. இரவு ஏன் வருது, நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குன்னு சொல்லி கலங்குற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே தூக்கத்தை தாரு சுவாமி. வியாதி சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. அப்பா அமை நோக்கி கெஞ்சுகிறோம். கட்ட சம்பளத்தை கொண்டு வர சாத்தானே
இயேசு கிறிஸ்துவத்தில் முறியடித்து போடுகிறோம் ஆண்டவரே. கட்ட சப்பனம் வருதுன்னு சொல்லி கலைஞருக்கு சகோதரி பாருங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இந்த நாளில் இந்த கட்ட சப்பனம் வரக்கூடாதப்பா. மகத்தான காரியத்தை செய்ங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக்கோங்க ராச்சா. பெரிய காரியத்தை செய்ங்க சப்பா. தகப்பனே ஐயா மை நோக்கி நாங்கள் வந்து ஆடி கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தீவிர சகோதரி கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கிறங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரியாஸ் நாமத்துல தாழ்மையை கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டா இனிமேல் நீங்க கலங்கவே வேண்டாம். அன்பானவர்களே, ஊழியர்கள் நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெப்போ அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட் பாரிஸ் ஹாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிந்து கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் கர்த்தரின் மேலான கிருபையினால் வெளிவருகின்றது. இந்த பத்திரிகை தேவைப்படுவோர் எங்களது முகவரியை அணுகலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம் ஊழியங்கள் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0422233494, மொபைல் எண் 94307801 மற்றும் 9487026155. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konoor, 643101, Nilgiris, South India. Our phone numbers 0423223394. Our cell number 944307801 and 9487026155. Our email address aidsinkaram@gmail.com. God bless you.